Hi guys, welcome to G Plus Star channel. உங்களை அன்புடன் வரவேற்கிறது. This video sponsored by Buymote. Buymote பற்றி மேலும் தெரிஞ்சுக்கொள்ள நம்மளுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு பாருங்கள். Buymote ஆன்லைன் ஆப் இப்போவே டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இயற்கை பேரிடர், சுனாமி, நிலநடுக்கம், நிலச்சரிவு, இடி, மின்னல், மழை, புயல், தீ ஆகியவை இயற்கை பேரிடர்களாகும். அவற்றில் முதன்மையான புயலை பற்றி பார்க்கலாம். புயல் எப்படி உருவாகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். ஒரு குழந்தை பிறந்து எப்படி படிப்படியாக வளர்கிறதோ அதே போலதான் புயலும் 3 நிலைகளை கடந்து தான் புயல் உருவாகும். அவைகள் காற்றழுத்த தாழ்வு பகுதி, காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். இந்த நிலைகளை கடந்த பிறகுதான் புயல் உருவாகிறது. புயலுக்கு பெயர் வைக்கும் வரலாற்றை பற்றி பார்க்கலாம். 19ஆம் நூற்றாண்டில் வானிலை விஞ்ஞானிகள் மற்றும் ஆய்வாளர்கள் புயலுக்கு பெயர் வைத்தார்கள். புயலுக்கு பெயர் வைக்கும் வழக்கத்தை தொடங்கி வைத்தவர் பிரிட்டனைச் சார்ந்த வானியல் விஞ்ஞானி கிளமெண்ட் ராக் என்பவர்தான். முதலில் கிரேக்க மொழியில்தான் புயலுக்கு பெயர் வைக்கப்பட்டது என்று வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புயலுக்கு பெயர் வைப்பது யார் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். உலக வானிலை மையம் 1950இல் உருவாக்கப்பட்டது. உலக வானிலை மையம் எந்த நாட்டில் உள்ளது? உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். உலக வானிலை மையத்தில் 193 நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளனர். அந்த நாடுகள் 6 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த மண்டலங்கள் தான் புயலுக்கு பெயர் வைக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளது. நமது இந்தியா வட இந்திய பெருங்கடல் மண்டலத்தில் உள்ளது. இதன் தலைமையகம் புதுடெல்லியில் செயல்படுகிறது. இந்த மண்டலத்தில் 13 நாடுகள் பரிந்துரைப்படி பெயர் வைக்கப்படுகிறது. அந்த நாடுகளை பற்றி பார்க்கலாம். வங்கதேசம், இந்தியா, ஈரான், மாலத்தீவுகள், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், கத்தார், சவுதி அரேபியா, இலங்கை, தாய்லாந்து, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஏமன் ஆகிய நாடுகள் புயலுக்கு பெயர் வைக்கிறது. நமது இந்தியாவில் புயலுக்கு பெயர் வைக்கும் வழக்கம் 2004 செப்டம்பர் முதல் நடைமுறையில் உள்ளது. புயல் இந்திய கடலோர பகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இந்திய கடலோர பகுதி எல்லை 7516 கிலோமீட்டர் ஆகும். உலகின் வெப்பமண்டல புயலில் 10% இந்தியாவில் உருவாகிறது. தமிழ்நாட்டில் பெரும்பாலும் புயலால் பாதிக்கப்படும் மாவட்டங்களை பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 13 கடலோர மாவட்டங்கள் மே, ஜூன் மற்றும் அக்டோபர், நவம்பர் மாதங்களில் புயலால் பாதிக்கப்படுகிறது. தற்பொழுது உருவாகியுள்ள புயலுக்கு ஃபெங்கல் என்று பெயர் வைத்த நாடு எது? உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை.